வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, தற்போது நடக்கக்கூடிய மாடர்ன் வார்ஃபேர்ல சில ஆயுதங்கள் யுத்தத்தை வெல்வதற்கு மட்டும் உதவி செய்யாது, அது யுத்தத்தின் போக்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆயுதமாயிருக்கும். இதனால எதிரிகள் அவங்களோட அனைத்து திட்டங்களையும் மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அந்த மாதிரி ஆயுதம் இந்திய விமானப்படைக்கு சமீபத்துல கிடைச்சிருக்கு. அதுவும் இந்தியாவுடைய நெருங்கிய நண்பனான இஸ்ரேலிடமிருந்து கிடைச்சிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர்ல இந்திய விமானப்படை பாகிஸ்தான் வான் எல்லைக்குள் நுழையாமல் நமது ஏர் ஸ்பேஸ்ல இருந்து கொண்டு லாங் ரேஞ்ச் பிரிசிஷன் வெப்பன்களை பயன்படுத்தி தீவிரவாத முகாம்கள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்தினாங்க. அந்த தாக்குதல்ல இஸ்ரேலிய தயாரிப்பு ராம்பேஜ் மிசைல்கள் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. அதனால தற்போது இந்தியா அதிக அளவுல ராம்பேஜ் மிசைல்களை வாங்குவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. இந்தியா ராம்பேஜ் மிசைல்களை வாங்குவது ஒரு சாதாரண டிஃபென்ஸ் டீல் கிடையாது. இது இந்திய விமானப்படை யுத்த களத்துல கிடைச்ச ரிசல்ட்ஸை வச்சு பல கணக்குகளை போட்டுதான் இந்த ராம்பேஜ் மிசைல்களை அதிக அளவுல வாங்கி இந்திய விமானப்படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியாவுடைய வார் ஸ்ட்ராட்டஜில சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றங்கள்ல இந்த ராம்பேஜ் மிசைல்கள் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ண போகுது. இந்த ராம்பேஜ் மிசைல்கள் அப்படி என்ன ஆபரேஷன் சிந்தூர்ல மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. இந்த சூப்பர்சானிக் மிசைல ஒரு கேம் சேஞ்சர் வெப்பன் அப்படின்னு இந்திய விமானப்படை சொல்றதுக்கு காரணம் என்ன? இஸ்ரேல் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகள் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. இது உலகத்திற்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ராம்பேஜ் மிசைல்களை இந்திய விமானப்படை ஒரு கேம் சேஞ்சர் மிசைல் அப்படின்னு சொல்றதுக்கு காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம ரீவைண்ட் செஞ்சு மே 2025க்கு போகணும். பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் பெகல்காம்ல தாக்குதல் நடத்தப்பட்டு 26 நபர்கள் கொல்லப்பட்டாங்க. இதற்கு பதிலடி கொடுப்பதற்காக இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கினாங்க. முதல்ல ஆபரேஷன் சிந்தூர்ல தீவிரவாத முகாம்கள் மட்டுமே டார்கெட் செய்யப்பட்டது. குறிப்பா லஷ்கரே தொய்பா, ஜெய்ஷே முகமது போன்ற முக்கியமான தீவிரவாத இயக்கங்களோட 9 முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல்ல ரஃபேல் போர் விமானங்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஸ்கேல்ப், ஹேமர் போன்ற யூனிட்ஸ் பயன்படுத்தப்பட்டது. ஆனா இந்தியா இந்த ஸ்கேல்ப் மற்றும் ஹேமர் மிசைல்களோடு இணைத்து இஸ்ரேலிய தயாரிப்பு ராம்பேஜ் மிசைல்களையும் அதிக அளவுல பயன்படுத்தி இருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர்ல இந்த ராம்பேஜ் மிசைல்கள் மிகவும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் மூலமா இந்தியா ஒரு முக்கியமான பாடத்தை கற்றிருக்காங்க. அதாவது தொலை தூரத்துல இருந்து எதிரி இலக்குகளை தாக்கக்கூடிய ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்களோட முக்கியத்துவத்தை இந்தியா நன்கு உணர்ந்திருக்காங்க. நூற்றுக்கணக்கான கிலோமீட்டருக்கு தொலைவில் இருந்து கொண்டு எதிரி இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை எதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் மீறி இந்த ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்களை பயன்படுத்தி மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். இந்த ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்கள் இந்திய விமானப்படைக்கு ஒரு புதிய டைமென்ஷனை கொடுக்கு. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு கிடைச்ச ஃபீட்பேக்ஸ் மூலமா இந்தியா எந்தெந்த ஆயுதங்கள் ஆபரேஷன் சிந்தூர்ல மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால இஸ்ரேலிய தயாரிப்பு ராம்பேஜ் மிசைல்களை அதிக அளவுல வாங்கி இந்திய விமானப்படையில் இணைப்பதற்கு இந்தியா முடிவு செஞ்சிருக்காங்க. இப்போ ராம்பேஜ் மிசைலோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ராம்பேஜ் மிசைல் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி மற்றும் எல்பிட் சிஸ்டம் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் டு கிரவுண்ட் சூப்பர்சானிக் மிசைல். இந்த மிசைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் பாதுகாக்கப்பட்ட தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரி இலக்குகளை மிக துல்லியமா தாக்குவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஆயுதம். ராம்பேஜ் மிசைல சூப்பர்சானிக் ஸ்லெட்ஜ் ஹேமர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து கொண்டு இந்த மிசைலை லான்ச் செய்து
தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரி இலக்குகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். ராம்பேஜ் மிசைல் 4.7 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த மிசைல் 570 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல்னால 150 முதல் 250 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இதனால நமது போர் விமானத்தை ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ்ல நிறுத்தி கொண்டு எதிரி இலக்குகள் மீது இந்த ராம்பேஜ் மிசைலை லான்ச் செய்து தாக்குதல் நடத்த முடியும். இப்படி எதிரி எல்லைக்குள் நுழையாம தொலை தூரத்துல இருந்து தாக்குதல் நடத்தும் பொழுது நமது பைலட்டுகளோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படுது. இது போன்ற லாங் ரேஞ்ச் மிசைல்கள் இல்லைன்னா நமது விமானங்கள் எதிரி எல்லைக்குள் நுழைய வேண்டியது இருக்கும். அப்போ எதிரிகளோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் மற்றும் விமான தாக்குதல் மூலமா சுட்டு வீழ்த்தப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா தற்போது ராம்பேஜ் மிசைல்களை பயன்படுத்துறதுனால இந்தியாவுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ராம்பேஜ் மிசைலோட இன்னொரு முக்கியமான பலம் அப்படின்னா அந்த மிசைலோட வேகம்தான். இந்த மிசைல்னால அதிகபட்சமா மாக் 1.6 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது இந்த மிசைல்னால ஒரு செகண்டுக்கு 550 மீட்டர் டிராவல் செய்யும். இவ்வளவு அதிகமான வேகத்துல மிசைல் பறந்து இலக்கை தாக்குறதுனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால இந்த மிசைலை தடுக்கவே முடியாது. இந்த மிசைலோட இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த மிசைலோட அட்டாக் ஆங்கிள் தான். அதாவது இந்த ராம்பேஜ் மிசைல்களை எப்படி ப்ரோக்ராம் செஞ்சிருக்காங்கன்னா மிசைல் நேரடியா டார்கெட்டுக்கு மேல பறந்து சென்று 90 டிகிரி கீழ் நோக்கி டைவ் செய்து தாக்குதல் நடத்த முடியும். இப்படி 90 டிகிரி டைவ் செய்து இந்த மிசைல் தாக்குதல் நடத்துறதுனால அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் மற்றும் கமாண்ட் சென்டர்களை கூட இந்த மிசைல்கள்னால துளைத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைலை டார்கெட்டை நோக்கி வழி நடத்துவதற்கு ஜிபிஎஸ் மற்றும் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்களை ஜாம் செய்யாமல் தடுப்பதற்கு பவர்ஃபுல் ஆன்டி ஜாமிங் டெக்னாலஜி இந்த மிசைல்ல பயன்படுத்தப்படுது. ராம்பேஜ் மிசைல் ஒரு ஃபயர் அண்ட் ஃபர்கெட் வெப்பன். அதாவது இந்த மிசைலை பைலட் டார்கெட்டை நோக்கி லான்ச் செஞ்சுட்டு அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு பைலட் மூவ் ஆக முடியும். மிசைலை டார்கெட்டை நோக்கி கைட் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. தன்னிச்சையாகவே இந்த ராம்பேஜ் மிசைல்கள் டார்கெட்டை கண்டுபிடித்து மிக துல்லியமான தாக்குதலை நடத்தும். ராம்பேஜ் மிசைல் டார்கெட்டை மிக துல்லியமா தாக்கக்கூடிய மிசைல். அதாவது இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி வெறும் 10 மீட்டர் தான். அதாவது டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். ராம்பேஜ் மிசைல்களை பகல், இரவு மற்றும் அனைத்து விதமான வெதர் கண்டிஷன்களையும் பயன்படுத்த முடியும். இதனால இந்த மிசைலை அனைத்து விதமான தட்பவெட்ப மற்றும் காலநிலைகளையும் பயன்படுத்த முடியும். இந்தியா ராம்பேஜ் மிசைல்களை வாங்குறது வெறுமன இந்தியாவுடைய ஃபயர் பவரை மட்டும் அதிகரிக்காது. இது இந்தியாவுடைய கன்வென்ஷனல் டிட்டரண்ட்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. ராம்பேஜ் மிசைல்களை இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில வரும் காலத்துல அதிக அளவுல பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த மிசைலை பயன்படுத்தி சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நீண்ட தூரத்துல இருக்கக்கூடிய டார்கெட்டுகள் மீது இந்தியானால தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைலை அதிக அளவுல இந்தியா விமானப்படையில இணைக்கிறதுனால சீனா மற்றும் பாகிஸ்தான் தங்களோட வார் ஸ்ட்ராட்டஜில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு நாள் பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்துச்சுன்னா இந்தியாவின் மிசைல் தாக்குதல்ல இருந்து தப்பிப்பதற்கு தங்களோட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன்ஸ் போன்ற முக்கியமான மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸை அண்டர் கிரவுண்ட் பங்கர்கள்ல வச்சிருக்காங்க. இப்படி வைப்பதன் மூலம் இந்திய மிசைல் தாக்குதல்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இந்த ராம்பேஜ் மிசைல் பிரத்யேகமா எதிரிகளோட பங்கர்களை உடைத்து சென்று தாக்குதல் நடத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால இனி அசிம் முனீர் பங்கர்ல போய் ஒளிஞ்சாலும் இந்தியாவின் ராம்பேஜ் மிசைல்களை பயன்படுத்தி இந்தியானால அசிம் முனீரை வேட்டையாட முடியும். ராம்பேஜ் மிசைல்களை பயன்படுத்தி கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ், ஏர்பேஸ், டெரர் கேம்ப்
போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்க முடியும். அதுவும் குறிப்பா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் பாதுகாக்கப்பட்ட இலக்குகளை கூட இந்தியானால தாக்க முடியும். ஆபரேஷன் சிந்தூர்ல ராம்பேஜ் மிசைல்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால பாகிஸ்தானுடைய மிலிட்டரி பிளானர்ஸ் இந்தியா இந்த மிசைலை பயன்படுத்தி தங்கள் மீது மறுபடியும் ஒரு தாக்குதலை நடத்தக்கூடும் அப்படிங்கிற பயத்திலேயே இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து சீன எல்லையை எடுத்துக்கிட்டீங்கன்னா சீனாவிடம் S-400 HQ-9 போன்ற அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இருக்கு. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொண்டு சீனா ஒரு ஃபார்மிடபிள் வாலை உருவாக்கி இருக்காங்க. ஆனா இந்திய விமானப்படை விமானங்கள்ல ராம்பேஜ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருப்பதன் மூலம் சீனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் மீறி இந்தியானால தாக்குதல் நடத்த முடியும். இந்தியாவின் Su-30 MKI போர் விமானங்கள்னால நமது வான் எல்லைக்குள் இருந்து கொண்டே திபெத்தியன் பிளாட்டோல இருக்கக்கூடிய ரடார் சைட், சப்ளை டிப்போ, சைனீஸ் ஏர்ஃபீல்ட் போன்ற டார்கெட்டுகள் மீது இந்தியானால தாக்குதல் நடத்த முடியும். லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸை பயன்படுத்தி சீனாவுடைய ஆபரேஷனல் ரெடினஸை டிஸ்டர்ப் செய்வதுதான் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் இருக்குது. இந்திய விமானப்படையோட Su-30 MKI, ஜாக்வார், MiG-29 போன்ற விமானங்கள்ல இந்த ராம்பேஜ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்களை மல்டி ஃப்ரண்ட்ல பயன்படுத்த முடியும். குறிப்பா பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள ராஜஸ்தான் போன்ற பாலைவன பகுதி மற்றும் ஹை ஆல்டிடியூட் கொண்ட ஹிமாலயன் பகுதிகளையும் இந்த மிசைலை பயன்படுத்த முடியும். ஒரு Su-30 MKI போர் விமானத்தினால 4 ராம்பேஜ் மிசைல்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இதனால ராம்பேஜ் மிசைல்களை பயன்படுத்தி இந்தியானால எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்தியா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த ராம்பேஜ் மிசைல் டீல் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகள் எவ்வளவு தூரம் வலிமை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத காட்டுது. இஸ்ரேல் பல வருடங்களா இந்தியாவுடைய ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த நண்பனா இருக்காங்க. ஏன்னா இரு நாடுகளுக்கும் இடையே பல விஷயங்கள் ஒன்னா இருக்கு. குறிப்பா இரு நாடுகளும் ஸ்டேட் ஸ்பான்சர் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்க நாடுகள். இரு நாடுகளுக்கும் மதத்தின் பேரால் ஆபத்துகள் இருக்கு. அதனால இஸ்ரேல் மற்றும் இந்தியா இணைந்து செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் இந்தியாவுக்கு ரொம்ப குரூஷியலான டெக்னாலஜிகளை பல வருடங்களா வழங்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூரின் போதும் இஸ்ரேலிய ஆயுதங்கள் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. ராம்பேஜ் மிசைல்கள் தவிர இஸ்ரேலுடைய லாய்டரிங் யூனிட்ஸ் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. ராம்பேஜ் மிசைலோட தொழில்நுட்பத்தை வாங்கி இந்த மிசைல்களை இந்தியாவிலே தயாரிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்தியா பாரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலோட தொழில்நுட்பத்தை வாங்கி இந்தியாவிலே அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தயாரித்து பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதே போன்று தற்போது இந்த ராம்பேஜ் மிசைல்களையும் இந்தியாவில் தயாரிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இப்படி ராம்பேஜ் மிசைல்களை இந்தியாவில் தயாரிப்பதன் மூலம் மிசைலோட விலையை குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி இருக்கும். ஒரு யுத்த நேரத்துல எந்த நாட்டையும் நம்பி இருக்க தேவையில்லை. ராம்பேஜ் மிசைல்கள் இந்தியாவுக்கு தேவைன்னா இந்தியாவிலே தயாரித்து கொள்ள முடியும். இந்தியா இந்த ராம்பேஜ் மிசைல்களை வாங்குவதற்கு கான்பிடென்டா முடிவெடுப்பதற்கு காரணம் இந்த மிசைல் ரியல் வேர்ல்ட் காம்பேக்ட் சினாரியோல மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. இதனால ராம்பேஜ் மிசைல்கள் இந்திய விமானப்படைக்கு ஒரு பவர்ஃபுல் ஸ்டாண்ட் ஆப் கேப்பபிலிட்டியை கொடுக்குது. இந்த மிசைல் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவுக்கு ஒரு பவர்ஃபுல் டிட்டரன்ட் கேப்பபிலிட்டியை கொடுக்குது. இந்தியா மற்றும் இஸ்ரேல் இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிருப்பது ஏசியாவோட செக்யூரிட்டி லேண்ட்ஸ்கேப்ல மிகப்பெரிய மாற்றங்களை வரும் காலத்துல ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ராம்பேஜ் மிசைல்களை இந்தியா அதிக அளவுல வாங்கி இந்திய விமானப்படையில் இணைப்பது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.